கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கேமிண்டியா யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட வேதத்தில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள்னு குறிப்பிடப்பட்டிருக்க 4 விலங்குகளை குறித்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24 28 வரை. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசலும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளில் வலையை பின்னி அரசர் மாளிகையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த வசனத்துல நம்ம வாசித்த 4 மிருகங்கள் எறும்பு, குழிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி. இந்த 4மே அற்பமா எண்ணப்படுகிற ஒரு மிருகங்கள். ஆனா இந்த மிருகங்கள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அநேக காரியங்களா இருக்குது. முதல்ல எறும்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எறும்புக்கு எறும்பு பார்த்து யாரும் பெருசா ஒன்றும் நம்ம பயப்படுறது இல்லைல்ல. அது நம்ம மேல ஏறினா கூட சீன்னு சொல்லி தட்டி தான் விடுறோம். அவ்வளவு ஒரு அற்பமான ஒரு ஜந்துவா அது காணப்படுது. ஆனாலும் கூட அந்த ஜந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து திங்க் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு சேமித்தும் வைக்குதான். இன்றைக்கு நம்ம அநேகர்கிட்ட இல்லாத ஒரு காரியம் இது. எதிர்காலத்தை குறித்தும் அநேக சமயங்கள்ல நம்ம திட்டமிடுகிறதும் இல்ல, எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதும் இல்ல. இந்த எறும்பு கிட்ட இருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். நம்ம அடுத்த விலங்கை எடுத்துக்கிட்டோம்னா குழிமுசல். குழிமுசல் ஒரு அற்பமான ஜந்துவா இருந்தாலும் அதோடைய இருப்பிடத்தை ஒரு உயரமான கண்மலையில அது கட்டுதான். இன்னைக்கு கூட நம்ம கிட்ட நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், நம்ம கூட ஒரு அற்பமான மனிதர்களா இருக்கலாம். ஆனாலும் கண்மலையாகிய இயேசுவிடத்துல நம்ம இருப்பிடத்தை நம்ம கட்டும் பொழுது நம்ம கூட ஞானம் உள்ளவர்களாய் மாறுவோம்ட்டு வேதம் சொல்லுது. 3வது நம்ம பார்க்கிறது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ராஜாவே இல்லை. ஒரு சிங்க கூட்டத்தை எடுத்தா அதற்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. ஒரு தேனி கூட்டத்தை எடுத்தா கூட அதை லீட் பண்றதுக்கு ஒரு ராணி இருக்கு. ஆனா இந்த வெட்டுக்கிளிகளை லீட் பண்றதுக்கும் கைட் பண்ணுகிறதுக்கும் ராஜாக்களே இல்லை. ராஜாக்களே இல்லைன்னா கூட அது ஒரு கூட்டமாய் இணைந்து பவுஞ்சு பவுஞ்சாய் டிராவல் பண்ணுதுன்ட்டு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்மளை லீட் பண்ணுகிற லீடர்ஸ் இல்ல நம்மளை கண்காணிக்கிறவர்கள் நம்ம கிட்ட இல்லைன்னா, ஒருவேளை நம்ம கூட இல்லைன்னா கூட வேலை ஸ்தலங்கள்லயா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லயா இருக்கட்டும், நம்மளை கைட் பண்ண ஒரு ஆள் இல்லாத போது நம்ம இந்த வெட்டுக்கிளிகளை போல ஒரு யூனிட்டியா மற்றவர்களோடு இணைந்து நம்ம செயல்படுகிறோமான்னு நம்ம யோசிக்கணும். இப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. 4வது மிருகம் சிலந்தி பூச்சி. ஒரு சிலந்தி பூச்சி இல்லாத இடமே இல்லைல்ல. நம்ம எல்லாருடைய வீட்லயும் ஒரு மூலையில ஒரு கூடை கட்டி அது வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சிலந்தி பூச்சி அரசர் மாளிகையிலயும் இருக்குதான். அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய கைகளினால் வலையை பின்னுதுன்ட்டு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்மளுடைய கைகளால நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது, உண்மையாய் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மள அரசர்களின் மாளிகைக்குள்ள நம்மளை வைப்பார், ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வைப்பார். இந்த மிருகங்கள் எல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறது. நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற மிருகங்கள், நம்ம இதை குறித்து யோசித்து கூட பார்க்க மாட்டோம். ஆனா இவைகளிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அநேகமா இருக்குது. இவைகள் போல நம்மளும் கூட வாழ்ந்தோம்னா நம்மளும் கூட மகா ஞானமுள்ளவர்களாய் இருக்கணும். நன்றி. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.